டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நாம் இன்றைக்கு அலோபேஷியா அப்படிங்கிற முடி கொட்டுதல் பிரச்சனையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு மருத்துவரிடம் பல பேர் டாக்டர் எனக்கு அங்கங்கே முடி கொட்டுது, அங்கங்கே தலை சொட்டையாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோய்க்கு பேர் அலோபேஷியா, அதாவது புழுவெட்டு அப்படின்னு தமிழ்லையும் இந்திரலுப்தம் அப்படிங்கிற சமஸ்கிருத மொழியிலும் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம தலையில் சில இடங்களில் வட்ட வட்டமாக முடி கொட்டும். இந்த கொட்டின முடி சிறிது காலம் கழித்து வளரும், திருப்பியும் கொட்டும். இதே மாதிரி ஆண்களுக்கு புருவத்தில், தாடியில், அப்புறம் மீசை பகுதியிலும் இந்த முடி கொட்டும். கொட்டின முடி படிப்படியாக வளரும். இது ஏன் கொட்டுது, எதற்கு கொட்டுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதற்கு பல காரணங்கள் இருக்குங்க. கிருமி தொற்றுனால கொட்டலாம், அல்லது நம்மளை சுற்றி இருக்க பொல்யூஷன்னால் இது கொட்டலாம், அல்லது மன அழுத்தத்தினால கொட்டலாம், அல்லது நீண்ட நாட்களுக்கு அவங்க ஏதாவது ஒரு மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாலும் கொட்டலாம். அதற்கு அடுத்தபடியாக ஆட்டோ இம்யூன். இந்த ஆட்டோ இம்யூன்ற வார்த்தை இந்த சமீப காலமாக நிறைய நோய்களுக்கு பயன்படுத்துகிறோம். உடலில் ஒரு வகையான நோய் எதிர்ப்பு சக்தி தவறாக பயன்படுத்தும் பொழுது இதற்கு ஆட்டோ இம்யூன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காரணங்கள்னால இந்த முடி கொட்டும். இதற்கு ஆங்கில மருத்துவத்தில் ஃபங்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, ஸ்டிராய்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சிறிது காலத்தில் இந்த பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இதை நம்ம ஆயுர்வேதத்தில் எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன் தோன்றிய ஆயுர்வேதத்தில் இதை பற்றி குறிப்புகள் இருக்குது. அப்படின்னா அன்றைக்கே இந்த சிக்கல் இருந்திருக்கு அப்படின்னு தானேங்க அர்த்தம். சரி, இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம உடம்புல வாதம், பித்தம், கஃபம் இந்த 3 தோஷங்களும் உடல் முழுவதும் இருக்குது. ஏன் ஒவ்வொரு முடியின் வேர்க்கால்கள்லையும் இந்த 3 தோஷங்கள் இருக்குது. நம்ம உணவு முறை மாற்றம், வாழ்க்கை முறை மாற்றத்தில் உடல் மிகவும் வெப்பமாக மாறுது, உடல் சூடு அதிகமாகுது, தோல் வறட்சி அடையுது. இதை நம்ம பல நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கோம். இந்த வாதமும் பித்தமும் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த சீற்றமடைந்த வாதமானது நம்மளுடைய தோல் பகுதியிலும் முடியின் வேர் பகுதியிலும் சென்று அடையும் பொழுது அந்த முடியை படிப்படியாக பலம் இழக்க செய்து ஒவ்வொரு முடியாக கொட்டிக்கிட்டே இருக்கும். அதற்கப்புறம் அந்த மயிர்கால்களில் கபம் நிறைந்திருக்கும். இந்த கபத்தை வெளியே வர முடியாமல் வறட்சினால் அது மூடப்படும். இதைத்தான் இந்திரலுப்தம் அப்படின்னு சொல்வோம். இது ஒரு பித்தம் சார்ந்த, ரத்தம் சார்ந்த ஒரு நோய். அதை எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். உள்ளுக்கு இதற்கு மருந்துகள் கொடுக்கலாம், வெளிப்பூச்சாகவும் இதற்கு மருந்துகள் கொடுக்கலாம். உள்ளுக்கு மருந்துகள் கொடுக்கும் பொழுது கழிவுகளை நீக்கிற மாதிரியான மருந்துகளை முதல் நிலையில் கொடுப்போம். கசப்பு சுவையுடைய மருந்துகள் கொடுப்போம். இரண்டாவது, கசப்பு சுவையுடைய நெய் போன்ற மருந்துகளை வாதத்தை குறைப்பதற்காக நம்ம இதற்கு செய்வோம். இதற்கு புற மருந்துகள், வெளி மருந்துகளாக நம்ம என்னென்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா, எண்ணெய் மாதிரியான மூலிகை எண்ணெய்களை கொடுப்போம். அதற்கு பிறகு மூலிகை கிருமி நாசினிகளை கொடுத்து அந்த இடத்தை சுத்தப்படுத்துவோம். நான்காவதாக ஆயுர்வேதாவில் மிகச்சிறந்த ட்ரீட்மெண்ட்டான லீச் தெரப்பி அப்படின்னு இருக்குது. அட்டைகளை அந்த இடத்துல கடிக்க வைக்கும் பொழுது அந்த இடத்திலிருந்து கெட்ட ரத்தம் நீங்கி நல்ல ரத்தம் வரும் பொழுது முடி இயல்பாக முளைக்கும். பிரச்சன்னம் அப்படிங்கிற ஒரு ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சை இருக்குது. அந்த இடத்துல ஊசினால் சின்ன 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 துகள்களாக அதை ஓப்பன் செஞ்சிட்டோம்னா அந்த ரத்தம் வெளியேறி மயிர்கால்களுடைய அடைப்பு நீங்கி நம்மளுடைய ரோமங்கள் எளிதாக வளர்றதற்கு உதவியாக இருக்கும். இப்படி ஆயுர்வேதத்தில் இதற்கு பல சிகிச்சைகள் இருக்குது. ஆகவே அலோபேஷியா என்ற நோயை முழுமையாக ஆயுர்வேதத்தில் கட்டுப்படுத்த முடியும். சரி நேயர்களே, இன்றைக்கு அலோபேஷியா என்ற நோயை பற்றி தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.